வணக்கம் மலத்தோட நம்ம விஜய் சார் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அது வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஆனா அது மட்டும் பத்தாது. நம்ம விஜய் சார் ஜோதிடர் இருக்கிறாருல, அவரே ஒரு பேட்டியில சொன்னாரு, நம்ம விஜய் சார் வந்து சிஎம் மட்டும் ஆக மாட்டாரு, அவர் பிஎம் ஆகுவாரு. பிஎம் ஆயிட்டு அவர் வேர்ல்டு லீடரா வந்து ஆகுவாரு. அந்த மாதிரி வந்து ஜாதகம் இருக்கு, நான் வந்து கணிச்சு முன்கூட்டியே சொல்றேன், இது பாருங்க நீங்க எழுதி வைங்க அப்படின்றாரு. அவர் எப்படி சொன்னாரு அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு இன்ஸ்டால பார்த்தோன்னா, நார்த்ல இருந்து இன்ஸ்டால பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து ஆதரவு குரல்கள், அதாவது பார்த்தோன்னா போஸ்டர் கொண்டு போறோம், மோடியா விசஸ் விஜயா போய் பார்த்தா எல்லாம் பார்த்தோன்னா விஜய் சப்போர்ட் பண்றோம். நானே பார்த்தா ஆச்சரியமாட்டேன், ஷாக்கட். என்னது அப்ப சவுத்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவை ஆள போறானா, ஐயோ ஐயோ என்னடா சொல்றீங்க அப்படின்னு மாதிரி தான் ஷாக்கிங்கா இருந்தது. அப்ப தற்கொலை கூட்டம் வந்து இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா லெவல்லயும் வந்து அவன் வந்து ஃபார்ம் ஆக போறானோ, அது ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து பார்ட்டியா உருவாக போகுது. அதாவது மோடியை டஃப் கொடுத்தா அடுத்து வர எலெக்ஷனே பார்த்தோன்னா இந்தியாவோட பிஎம் பார்த்தோன்னா விஜய் தான் அப்படின்ற மாதிரி வந்து மாற்ற போறான்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது. அப்படி விஜய் சார் வந்து பெருமையை பேசக்கூடிய அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, வடக்கன்ஸ் போட்டிருக்கானவ, அந்த ரீல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சோசியல் மீடியாவை திறந்தவே பார்த்தோன்னா ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். யாரா ரீல்ஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லாம் டிவிக்கு சார்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எங்கெங்கெல்லாம் பணிக்கு, அதாவது அம்மா ஓட்டுல போனா அங்க ஒரு ரீல்ஸ். அதாவது நம்ம சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ தெரியுமா, அவர் வந்து எங்க வந்து ஒரு ஃபயர் எரியுது, அந்த ஃபயர் எரிக்கிற பேக் ட்ராப் வந்து அவர் ஒரு ரீல்ஸ். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஏரியாவோட சாவு அங்க வந்து வர வச்சு ஷார்ட் ரோலிங் ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் காலடு அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம் ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிஎம் சார் அலுவலகத்துல ஒருத்தன் வந்து உள்ள புந்து எடுத்துறான். சிஎம் சார் பார்த்தோன்னா சின்சரா வந்து பேசிருக்கிறாரு. இவன் பார்த்தோன்னா அப்படியே பக்கத்துல கேமராவை தூக்கி சுத்தி 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 அப்படியே வந்து ஷார்ட் எடுத்துக்கிறான். இல்ல உதயநிதி சொன்ன மாதிரி, சார் தயவு செய்து வந்து ரீல்ஸ் அடிக்காதீங்க, ரயில் ஆட்சியை நடத்துங்க அப்படி மாதிரி தான் சொன்னாரு. அவர் வந்து ஏன் சொன்னாருன்றது இப்பதான் பார்க்கும்போது பார்த்தா ஒட்டுமொத்த சோசியல் மீடியா திறந்தா டிவிக்கு சார்ந்த கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏகள் ரீல்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஃபயர் பண்ணிக்கிறாங்க. இல்ல உண்மையாவே நீங்க வந்து ரீல்ஸ் எடுத்து தான் வந்தீங்களா? அதாவது விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே நிறைய இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர், இந்த வந்து ரீல்ஸ் பைத்தியங்கள் மோகம் தான் இதுக்கு தான் பார்த்தா விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தோன்னா டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏ நிர்வாகிகள் பார்த்தோன்னா ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டால வந்து, இல்ல நீங்களாம் மக்கள் பணிக்காக தான் வந்தீங்களா, இதுல நீங்க கவனம் செலுத்துறது போல உண்மையாவே நீங்க மக்கள் களத்துக்கு போய் நின்னீங்கன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. சரி ஓகே, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் பைத்தியம் வந்து பிடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில வீடியோ இன்ஸ்டா பேஜ்ல போய் பார்த்தா நார்த்ல பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து ஃபயர் விட்டுக்கிறாங்க. அதுவும் யாருக்கு எதிராக ஃபயர் விடுறாங்கன்னா நம்ம மோடிக்கு எதிராக ஃபயர் விடுறாங்க. அதாவது அடுத்த எலெக்ஷன்ல பிஎம் கேண்டிடேட்டா பார்த்தோன்னா மோடிக்கு எதிராக பார்த்தோன்னா விஜய் தான் நிக்கிறாரு, விஜய் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நார்த் ஃபுல்லா பார்த்தோன்னா அப்படியே தீய பரவுது. அதுல செலக்டிவா பார்த்தோன்னா ஒரு 4 வீடியோ இருக்கு, வாங்க அது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதாவது இந்த வந்து வீடியோ பார்க்கும்போது இதுல வந்து யாருங்க விஜய் அப்படின்ற மாதிரி தான் கேட்கறமே தோணுது. ஆனா உண்மையாவே வந்து என்ன கேட்டாலும் தெரியல. ஆனா இந்த மாதிரி வந்து நார்த்ல வந்து வைரல் ஆகுது. இதை வந்து யார் வைரல் பண்றா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கு, யாரோட வந்து கை கோத்துருக்காங்கன்றத இந்த வீடியோட வந்து இறுதியா நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துருவோம். டேய் மாப்ள, என்ன டேய் இங்க பாரு மேல இந்த போட்டோ தெரியுதல்ல, யாருன்னு இந்த யார் போட்டோ தெரியுதல்ல, இந்த போட்டோ வந்து நான் வந்து விஜய் அண்ணன் நான் வந்து இப்ப சிஎம் நியூ சிஎம் சிஎம் சாருக்கு போட்டோ இது வந்து இது விஜய் அண்ணா வந்து உங்க தமிழ்நாடுல மட்டும் ஃபேமஸ் கிடையாது, எல்லா ஆல் இந்தியால ஃபேமஸ். விஜய் அண்ணா பேர் எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா, எல்லா இடல அவங்க பேர் எல்லா மனசுல இருக்கும், அவங்க பேரு நல்லா சூப்பரா ஹீரோ. அவரு பிலிம் மூவி ஹீரோ கிடையாது, அவரு ரியல் ஹீரோ மாப்பிள்ள, ரியல் ஹீரோ. அதாவது நம்ம வந்து ரஜினி சார் பாத்தீங்கன்னா இந்தியில படம் பண்ணிக்கிறாரு, ஏன் ஹாலிவுட் கூட படம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு சைனாவில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஆனா விஜய் சார் வந்து எந்த மொழியில படம் பண்ணிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழி தவிர்த்து வேற எந்த மொழியிலும் படம் பண்ணதே இல்லை. எப்படி வந்து ஒரு வந்து இந்திக்காரன் கூட வந்து விஜய் கொண்டாடுறான், மாப்பிள்ள இவர் வந்து தமிழ்நாட்டு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, இந்தியா முழுக்க ஃபேமஸா, உலகம் முழுக்க ஃபேமஸ் சொல்லி ஒருத்தன் வீடியோ போடுறான். சரி அடுத்த வீடியோ பார்ப்போம். தளபதி விஜய் ஆர் மோடி, who will be the next PM of India? தளபதி விஜய். 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 ஐயோ விஜய் ப்ரோ. விஜய். தளபதி விஜய். 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 தளபதி விஜய். 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 பிளாஸ்டர் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா மோடி பார்த்தா அந்த வீடியோ ஐயோ, என்னது நமக்கு எதிராக வந்து இன்னொரு தூய சக்தியா, நம்மளே ஒரு தூய சக்தி தானே, நமக்கு எதிராக வந்து இன்னொரு தூய சக்தி தானே, அப்ப அது வந்து தீய சக்தி தானே அப்படி மாதிரி மோடி அவர்கள் பார்த்தோம்னா மிரண்டுவாரு. அது வந்து மோடியை ரசிக்கக்கூடிய நம்ம வந்து அண்ணாமலை பார்த்தாருன்னா அவ்வளவுதான், ஆட்டை வெடிச்சு ஐயோ அந்த மாதிரி தான் இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது. சரி அடுத்த ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துருவோம். பேதல் பேதல் चलो बड़ी
सूरज की तरह चमके हर पल नया इतिहास அதாவது என்ன தெரியுதுன்னா அண்ணனை வந்து அடுத்த பிஎம் ஆக்குறதுக்கு பார்த்தனா ஒரு பெரிய மாஃபியா, அதாவது ஒரு பெரிய கேங் பார்த்தனா இங்க வேலை செய்யுது. யார் அந்த கேங்னு பார்த்தனா யாரும் இல்லை, RSS. அப்ப பிஜேபி சார்ந்த ஒரு டீம் தான் பார்த்தனா இதை வந்து இயக்குது. இதை பத்தின பார்த்தனா விலாவரியா நம்ம ஸ்டேன் ஸ்டாக்ஸ், அதாவது ஷேக் ஓராகிறார்ல, அவர் பார்த்தனா ஒரு வீடியோ போட்டுருக்காரு, அதை நீங்க பாருங்க. இந்த டீம் வந்து எப்படி செயல்படுத்துது, இது பின்புலத்துல யாரு இருக்கிறான்னு சொல்லி அவர் வந்து எடுத்து ஃபுல் பயோடேட்டாவும் பார்த்தனா எடுத்து விட்டாரு. ஒண்ணு இல்லைங்க, 100க்கு மேல பார்த்தனா சில வந்து இன்ஸ்டா ஐடியில பார்த்தனா இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு பெரிய மாசம் வந்து கிராண்டா வந்து வீடியோ பண்ணி போட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டா ஐடி இருக்குல்ல, இதோட வந்து ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி போய் பார்த்தா, அதாவது பழைய வீடியோ என்னெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கோம் போய் தேடி போய் பார்த்தா என்ன வீடியோ இருக்குன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோடிக்கு சப்போர்ட் பண்ணி போட்ட வீடியோ. அது மட்டும் இல்லாம ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போட்டு பல வந்து சங்கிகள் வந்து ஃபயரை விட்ட சில இன்ஸ்டா ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி எல்லாம் பார்த்தோன்னா இப்ப வந்து விஜய் சாருக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எங்க ஒரு இடம் வந்து ஒத்து போகுது, அதாவது மோடியோட மார்க்கெட்டிங் வந்து அவுட் ஆகுது. நம்ம சிஎம் சாரும் பார்த்தோன்னா ஒரு சங்கியா செயல்படுறாரு கொண்டின்னு தெரியுது. அதன் காரணமாகவே இவரே அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக மோடி விசஸ் விஜய் மாரி ஒன்று ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இதுல வந்து முழுக்க முழுக்க யாரு பின்னாடி இயக்குறான்னா RSS ஓட சங்கிதான் பார்த்தனா இது வந்து இயக்குது. அதாவது விஜய் சார் பார்த்தனா ராகுல், அதாவது காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறாரு. இருந்தும் இது வந்து மோடி விசஸ் விஜய்னு போனா அப்ப காங்கிரஸ் தலைவர் ராகுல் அவருக்கு வந்து பிஎம் ஆகிற கனவு அவர் லீடரே கிடையாது நினைக்கிறார். இவரெல்லாம் தூக்கி ஓரம் போட்டாங்க. அதாவது விஜய் சாருக்கு மட்டும் தான் பிஎம் ஆகிற வந்து தகுதி இருக்கு. ஜோதிடர் சொல்லிட்டார்ல, நம்ம வந்து வெற்றிவேல் ஜோதிடர் இருக்கிறார்ல, அவரே சொல்லிட்டார்ல விஜய் சார் வந்து பிஎம் ஆகுவாரு, அடுத்து பார்த்தோன்னா உலகத்துக்கே பார்த்தோன்னா வேர்ல்டு லீடர் ஆகுவாரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து உருட்டலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பொருத்தி பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற பேர் தான் நமக்கு சில வந்து கொஸ்டின்ஸ் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்றது அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவன் வந்து சில வந்து ஃபேக்கா நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. அதாவது விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சு என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து அவர் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காருன்னா எல்லாம் வந்து கிராஜுவேட், அதாவது படித்த பண்பாளர்கள், இவங்களுக்கு தான் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இதே ஒரு பெரிய சேஞ்ச் தானே அப்படின்ற மாதிரியான சில போஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா உண்மை ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ராஜமோகன் சார் இருக்கிறார்ல கல்வித்துறை அமைச்சர், அவரே பார்த்தனா டிகிரி இல்லையா, அதாவது 12வது கூட பாஸ் ஆகலையா. அது மட்டுமா ஜாதகம் பாக்குற ஒரு அக்காக்கு அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி. அதுக்கப்புறம் பார்த்தனா சாதி பெருமை பேசின ஒரு சாதி வீரனுக்கு அவனுக்கு ஒரு பதவி. இந்த மாதிரி வந்து படிக்காத ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி இதை ஒரு ஆய்வா வந்து எடுத்து வெளியிட்டாங்க. அப்படி இருந்து பார்த்தோம்னா நார்த்ல சில ஃபேக்கான வந்து பரப்பிட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து விஜய் சார் பார்த்தோன்னா 1 லட்சத்துக்கு மேல வந்து ஆம குஞ்சுகள் வந்து கடல்ல இறக்கிட்டாரா. அதாவது ஆம குஞ்சுகளும் பார்த்தோன்னா வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல பார்த்தோன்னா இறக்கி விட்டாரா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா வந்து ஒயின் ஷாப் மூடிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம், டேய் ஜெனடா இப்பெல்லாம் அடிச்சு விடுறீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுரா. 714 ஒயின் ஷாப் தான் மூடணும்னு சொல்லி உத்தரவு போட்டுக்கிறாரு. ஆனா இப்ப பார்த்தோன்னா அது வந்து வாபஸ் வாங்குறது சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதாவது உடனடியெல்லாம் மூட முடியாதுங்க, இதனால பார்த்தோன்னா அரசுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் மூடவே இல்லை. ஆனா இவங்களை பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டோட டிஎன்பி எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் பார்த்தோன்னா இலவச கோச்சிங் சென்டர் அப்படியே வந்து வாரி வழங்கிட்டாரு அப்படின்ற பேர்ல இவங்க வந்து ஃபேக்கா வந்து மார்க்கெட் பண்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் யார் வந்து பின்புலமா செயல்படுறாங்கன்னா நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ். இவர் வந்து எங்க வந்து கை கோக்குறாருன்னா RSS ஓட பின்புலத்துல வந்து கை கோக்குறாரு. இதன் மூலமா தான் இவங்க வந்து தமிழ்நாட்டிலும் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அதாவது இன்ஸ்டா மூலமே வந்து ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணி பார்த்தோன்னா இங்க தமிழ்நாட்டிலும் வந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்றது அதுதான் வந்து 100% உண்மை. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஆஹா டேய் இன்ஸ்டா இன்ஃபுளுசர் நீங்க தான் இவ்வளவு பேர் வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற தான் எல்லாருக்கும் தெரியுது. நார்த்ல இந்த மாதிரி வந்து ஃபேக்கா வந்து பரப்புறான்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலும் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுல இன்னைக்கு பார்த்தோன்னா ஃபேக்கா பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது விஜய் சார் பார்த்தோன்னா அதிரடி உத்தரவு. அதாவது சோசியல் மீடியாவை திறந்தாவே, நியூஸ் மீடியா திறந்தாவே விஜய் சார் அதிரடி, இன்னைக்குன்னு அதிரடி, நாளைக்குன்னு அதிரடி அப்படின்னு மாதிரி வந்து ஒரு பரபரப்பா வந்து அப்படியே வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபேக்கா பார்த்தோன்னா இப்படி ஒரு அதிரடி வாங்க அப்படியே பார்ப்போம். கவர்மெண்ட் ஆபீசர் யாருன்னா பார்த்தோன்னா லஞ்சம் வாங்கினா அவங்க சொத்துல இருந்து பார்த்தோன்னா 50% கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம லஞ்சம் வாங்குறவங்களை யாரும் வந்து ஆதாரத்தோட வந்து வீடியோ பிடிச்சி காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் தருது அப்படின்னு சொல்லி ஒரு போன் நம்பர் வர போட்டுக்கிறானுவ. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா அது ஏதோ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அது ஏதோ ஒரு கம்பெனி நம்பர், அந்த நம்பருக்கு கால் போயிட்டு இருக்கு. டேய் என்னடா இப்படி இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே மாதிரி யாருன்னா போலீஸ் யாருன்னா வந்து லஞ்சம் வாங்கினீங்கன்னா அவங்க முழு சொத்தையும் வந்து அபகரிச்சு அனாதை ஆசிரமத்துக்கு வந்து எழுதி வைக்க போடணும்னு சொல்லி விஜய் சார் வந்து அதிரடி உத்தரவு போட சொல்லி இந்த மாதிரி ஃபேக்கா வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு
ஃபயர் விட்டிங்கிறான. டேய் அட பாவங்களா டேய், இன்ஸ்டாவிலே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிருக்கீங்க போல நீங்க. இன்ஸ்டாலாம் சில வந்து பைத்தியங்க தற்கூரிங்களாம் வீடியோ போட்டு ஃபயர் விட்டிங்கிறது பார்த்தா மீடியாங்க. அதாவது நாங்களாம் வந்து நடுநிலையான மீடியான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் தமிழ் 24/7 இருக்குல்ல அந்த சேனல் பார்த்தனா யோ நீங்களாம் பார்த்தா டிவிகே சேனல் சொல்லி மாத்திட்டு போங்க. என்ன இப்படிலாம் போட்டு வச்சிருக்கீங்க? அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, தென்காசி சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றி கழக மருத்துவ அணியினர் திடீர் ஆய்வு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு போட்டோ போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னா, இது ஒரு அக்யூஸ்ட். அதாவது கரூர்ல வந்து 41 பேர் இறந்ததுக்கு டிஎம்கே தான் காரணம். அதாவது நிறைய ஆட்களை உள்ள இறக்கி விட்டாங்க, கத்தியால குத்துனாங்க, அடிச்சு உடைச்சிட்டாங்க, நிறைய ஆட்களை உள்ள இறக்கி விட்டாங்க, கத்தியால குத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்தி பரப்புனதால இந்த பொண்ணை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இந்த பொண்ணே பார்த்தனா அழுது புலம்பி வீடியோ போட்டுச்சு. விஜய் சார் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதனாலவே அந்த பகுதியோட மாவட்ட செயலர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அந்த கட்சி சார்ந்த போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காப்ல. ஓகே, இதே வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டதால நீ வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டேன். ஆனா மருத்துவ சார்ந்த ஒரு ஆய்வு பண்றது ஒரு டாக்டர் ஆய்வு பண்ணனியா? ஆனா இந்த பொண்ணு யாரு? இது வந்து நர்ஸ். அப்ப ஒண்ணும் தெரியாத ஒரு நர்ஸுக்கு நீதாம டாக்டர் சொல்லி கோட்டை போட்டு அந்த ஹாஸ்பிட்டல ஃபுல்லா சுத்தி இது ஆய்வு பண்ணி இதை வந்து இந்த இது எதுவும் சரியில்லை, இது எதுவும் மாத்துட்டு இது வந்து பேசிட்டு வந்திருக்குன்னா இல்ல இது வந்து என்னது, இது கட்சியா, இது என்னது? இல்ல இந்த மாதிரி காமெடி பண்ணி வச்சா பொதுமக்கள் பார்த்து காரி துப்ப மாட்டாங்க. அப்ப டாக்டர் செய்ய வேண்டிய வேலையை இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸான ஒரு தற்கூரி ஒரு நர்ஸ், அதுவும் போய் நர்ஸ், அதுக்கு ஒரு டாக்டர் கெட்டப் போட்டு இப்படி வந்து ஒரு வேலை பார்த்துறீங்களே. இல்ல இதை வந்து பேட்டி எடுக்க போன அந்த சேனல் இருக்குல்ல, நீங்க வந்து யாரு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு டிவிக்கோட ஒரு சொம்பு சேனல். உங்க சேனல் வந்து டிவிக்கே சொம்புன்னு சொல்லி எழுதி விட்டுருங்க. எதுக்கு இதெல்லாம்? ஒரு வந்து மீடியா அது வந்து இதை கூட கேட்காம ஒரு வந்து ஃபேக்ட் செக் பண்ணாம பேட்டி எடுத்து அது வந்து நீங்க சோசியல் மீடியா போறீங்க. சோசியல் மீடியால ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தா காரி துப்புறாங்க. என்ன வேலை பாத்துக்கிறீங்க நீங்க? டே இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தனா சில அணில் வந்து தோணும், ஏங்க கரூர்ல நடந்து பார்த்தா அது வந்து உண்மைதாங்க, செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்து உள்ள இறக்குனாருங்க, நாங்க பாத்துங்க அப்படின்னு சில தற்கூரிங்க நம்பிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு விஜய் சார் தான் சிஎம். அவர் நினைச்சா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரும் கைது பண்ணி உள்ள போடலாம்ல, ஏன் போடல? அப்ப இதெல்லாம் ஒரு டிராமா. உங்களை எல்லாம் நம்பி ஏமாத்தி அங்க வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஃபேக்ட், இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கப்புறமும் தற்கொலைக்கு வந்து நம்பிட்டு இருந்தா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. வீடியோ ரீதியா இந்த போட்டோ நம்ம பார்த்தே ஆகணும். இவங்க யாருன்னா அக்கா தான் பார்த்தனா ஜாதகத்து மூலம் கேன்சரை குணப்படுத்தலாம். அதாவது நம்ம ஆஸ்தானஸ்த ஜோதிடர்ல விஜய் சாரோட ஜோதிடர் அவரும் அதே தான் சொன்னாரு. இந்த அக்காவும் பார்த்தனா அதே உருட்டு தான் உருட்டுனாங்க. இவங்க நீங்க பார்த்தனா ஒரு வந்து எம்எல்ஏ, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வீட்டுல வந்து அரசு அதிகாரிகளை கூட்டு வச்சு இவங்க பார்த்தனா அப்படியே ராணி மாரி பார்த்தா அப்படியே சோபால கம்பீரமா வந்து உட்காந்துக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் பார்த்தனா அப்படியே சுத்தி பார்த்தனா பிளாஸ்டிக் சேர்ல வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது இந்த அம்மா இப்ப வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்கல்ல, பெரிய ஆளு யாரு அதுக்கு மேல. அதாவது ஏற்கனவே ஜோதிடம் பாக்குறவனுக்கு நம்மளாம் ஒரு சாமி அப்படின்ற ஒரு நினைப்புல தான் வாழ்றவன். இன்னைக்கு அவன் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்களா, அதனால பார்த்தனா அவன் அப்படியே இன்னும் ஒரு படி மேல அப்படின்ற ஒரு மிதப்புல வாழ்றாங்க. அதனாலதான் பார்த்தனா அக்கா பார்த்தனா இந்த மாதிரி நான் வந்து இந்த வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு வந்து ராணி மகாராணி அப்படின்னு மாதிரி தான் ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அக்கா என்னக்கா இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறீங்க? இல்ல இப்பெல்லாம் நீங்க ஆடுனீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தனா உங்களுக்கு சீக்கிரம் ஒரு விடையை எழுதி அமுச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம். ஆனா என்னன்னா டெய்லியும் வந்து சோசியல் மீடியா திறந்தா எப்படியோ ஒரு கண்டென்ட் மாறுது. நிறைய கண்டென்ட் இருக்கு, ஆனா எது பேசுறதுன்னு தெரியல. இதை பேசலாமா, அதாவது இந்த கண்டென்ட் பேசுறதுல இன்னொரு கண்டென்ட் வருது, அந்த மாதிரி கண்டென்ட் குவிஞ்சிட்டு இருக்கு. அதனால மீண்டும் நம்ம வந்து அடுத்த ஒரு கண்டென்ட் சந்திப்போம். இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா பார்த்தனா விஜய் சாருடைய அதிரடி அறிவிப்புகள். அதாவது பார்த்தனா 10 மணிக்கு மேல ஒயின் ஷாப் மூட வேண்டும், அதிரடி உத்தரவு. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து 10 மணிக்கு ஒயின் ஷாப் மூடுறது தானே, இதுதான் அதிரடி அறிவிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தனா சட்டமன்றத்துக்கு வந்து 10 மணிக்கு வந்து வேலை ஆட்கள்லாம் பணி செய்ய வரணும்னு சொல்லி அதிரடி அப்படின்றாங்க. இல்ல அரசு அலுவலகம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 10 மணிக்கு தான் வந்து ஆரம்பிப்பாங்க, இதுனா அதிரடி. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அதிரடின்றாங்க. ஆல்ரெடி கொடுத்தது காசு தானே. அதுக்கப்புறம் மகளிருக்கு 1000 ரூபாய் அதிரடி உத்தரவு. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருது தானே. புதுசா என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்ப புதுசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இந்த மாதிரி நியூஸ் வச்சுதான் அதிரடி உத்தரவு டெய்லியுமா அதிரடி. சரி நாளைக்கு என்ன அதிரடின்றது நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். இப்படி தினம் வருகின்ற இந்த அதிரடி அறிவிப்பை வந்து நீங்க என்ன நினைக்கிறீன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.